ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி. ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போகுது. நீங்கள் கடந்த சில வருடங்களாக சந்தித்த கஷ்டங்களை நினச்சா இன்னுமே மனசு கனந்தும் போயிடுது. யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு தாங்கிட்டு இருந்த பல பிரச்சனைகள் எல்லாமே இப்போ மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். வாழ்க்கை இவ்வளவு சுலபமாக மாறும்னு நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் இதுவரைக்குமே எதையுமே அவசரமாக செய்யாத மனிதர்களாக இருக்கீங்க ரிஷப ராசிக்காரங்க. மெதுவாக யோசிச்சு முடிவெடுப்பீங்க. அதனால தான் சில விஷயங்கள் எல்லாமே தாமதமாக நடந்திருக்கு. ஆனால் அந்த தாமதம் அப்படிங்கிறது தான் இப்போ நல்ல பலன் தரப்போகுது. முன்னாடி நடந்த தோல்விகள் இப்போ உங்களுக்கு அனுபவமாக உதவுது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்னதை யாரும் கேட்கலன்னு நினச்சிருந்தா நேரம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டில் அமைதி வர ஆரம்பித்தாதான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதியாக மாறும். பண விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் தங்கலைன்னு மனசு உடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதம் மெதுவாக நிலை மாற ஆரம்பிக்கும். தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறையும். சேமிப்பு செய்ய வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கிது. யாரோ ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு உதவி செய்யலாம். வேலை பார்க்குற ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். நீங்கள் அமைதியாக உழைச்சதை மேலாளர்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் கிடைக்காத பாராட்டு இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் மனசு நிறைவடையும். சிலருக்கு வேலை மாற்றம் பற்றி நல்ல செய்திகள் எல்லாமே வரும். நீண்ட நாளாக நினச்ச வேலை கிடைக்கலாம். ஆரம்பத்தில் பயம் இருந்தாலும் பின்னாடி அது நல்ல முடிவாக இருக்கும். அந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். முன்னாடி நஷ்டங்கள் வந்திருந்தாலுமே இப்போ மெதுவாக சரியாகும். பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் திரும்ப வருவாங்க. தொழிலில் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். உடம்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக யோசிக்கிற பழக்கம் வச்சுருக்கீங்க. அதனால் சோர்வு, தூக்கமின்மை வரலாம். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா உடம்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாத ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல பொருத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பேசலாம். குடும்பத்தார்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திருமணமானவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக அமைதியாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே குறையும். ஒருவர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்கள் வீட்டில் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்க போகுது. குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷம் வரும். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். அவர்கள் சாதனை செஞ்சால் உங்கள் மனசு மகிழும். குடும்பத்தில் நம்பிக்கை அதிகமாகும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாரையும் நம்பி மனசு திறந்து பேசாதீங்க. நல்லவர்களை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும். அது உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுருக்க உதவும். நீங்கள் நீண்ட நாட்களாக நினச்ச ஒரு ஆசை இப்போ நிறைவேற ஆரம்பிக்குது. அது மெதுவாக நடந்தாலும் நிச்சயமாக நடக்கும். கடவுள் உங்களுடைய பொறுமையை பார்த்து நல்ல பலனை கொடுப்பாரு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பேசப்படும். உறவினர்கள் எல்லாம் கூடுவாங்க. அந்த நேரம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இல்லாத அமைதி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையிலுடைய திருப்பு முனை தரக்கூடிய மாதமாக இருக்கும். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மெதுவாக சரியாகி உங்களை இன்னுமே நல்லனா வச்சுக்க போகுது. ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை சும்மா ஒரு மாதம் கிடையாது, ஒரு திருப்பு முனை மாதம். நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த கஷ்டங்களை நினச்சா இன்னுமே மனசு நொந்து போகும். ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலும் சொல்ல முடியாமல் இருந்த நேரங்களும் இருந்திருக்கு. இரவு தூங்க போகிற நேரத்தில் மனசு பல யோசனைகள் வந்து கண்ணு மூடவே முடியாத நாட்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி போகுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருந்திருப்பீங்க. ஒரு நேரத்தில் எல்லாமே நல்லா இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு உள்ளுக்குள்ளே அழுதுருக்கீங்க. வெளியில் எவ்வளவு தான் சிரிச்சுட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவு வலி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்பினவங்க கூட சில நேரம் உங்களை புரிஞ்சுக்காமல் நடந்தது மனசை இன்னுமே உங்களை காயப்படுத்தி இருக்கும். ஆனால் அந்த எல்லா கஷ்டத்துக்கும் இப்போ மெதுவாக முடிவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் காலையில் எழுந்ததுமே மனசில் ஒரு லைட்டான உணர்வு வரும். அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு பெரிய விஷயமும் நடக்கலை, ஆனால் மனசு சும்மா லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் நல்ல மாற்றத்துக்கு ஆரம்பமான ஒரு சிக்னல். நீங்கள் முன்னாடி இருந்த அளவுக்கு எதை நினச்சும் பயப்பட மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். வீட்டில் நீண்ட நாளாக பேசாமல் இருந்த ஒருத்தர் திடீர்னு வந்து பேசுவாங்க. அது பெரிய விஷயமா இருக்காது, சாதாரணமான ஒரு பேச்சு தான். ஆனால் அந்த பேச்சு உங்கள் மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். நம்மளை இன்னுமே யாராவது நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உணர்வும் வரும். அந்த ஒரு நிமிஷம் மனநிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற செய்யும்.
சில நாட்களாக இருந்த பணம் பற்றிய கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நமக்கு எவ்வளோ பணம் கையில் வந்தாலுமே அந்த பணம் எப்படி குறையுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நமக்கு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். கையில் காசு நிற்க மாட்டேங்குது, நம்ம எவ்வளோதான் சேர்த்தி வச்சாலும் திருப்பி ஏதோ ஒரு செலவு வந்துடுதே நீங்கள் யோசித்த காலங்கள் எல்லாம் சரியாக போகுது. கையில் அதிகம் பணம் வரலைனாலுமே எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு வழி உங்களுக்கு தோன்றும். யாரிடமாவது பேசினா உதவி கிடைக்கும் அப்படின்னு கூட தோணும். அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தியும் வரலாம். அந்த செய்தி அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு நாள் மேலாளர்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும். அது ஒரு பெரிய பதவி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இது வரைக்குமே யாரும் கவனிக்கலன்னு நினச்ச உழைப்புக்கு இப்போ மதிப்பு கிடைக்க போகுது. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பழைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் திரும்ப வருவாங்க. நீண்ட நாளாக கடை அப்படிங்கிறது சும்மா இருந்த நேரத்தில் அவங்க வாங்குற ஒரு பொருள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மெதுவாக மக்கள் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அது உங்கள் நம்பிக்கையை கூட்டும். இது யாருக்கு அப்படின்னா தொழிலாளிகளுக்கு, வியாபாரிகளுக்கு. ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் அமைதியாக உட்காந்து வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நினைவுக்கு வரும். ஆனால் இந்த தடவை மனசு கஷ்டமாக இருக்காது. இதெல்லாம் நடந்ததுனால தான் நான் இவ்வளவு பலமாக மாறியிருக்கேன். எல்லா கஷ்டங்களையும் பார்த்து வளர்ந்து இவ்வளவு கஷ்டங்களையுமே அனுபவித்து வந்திருக்கனால உங்களுக்கு இப்போ அது பழகிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ அந்த ஃபீலிங்ஸே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பழகிருச்சு. அப்படிங்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து கண்டிப்பாக நல்ல காலம் வரப்போகுது. அந்த உணர்வு உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனையாக இருக்குது. குடும்பத்தில் முன்னாடி இருந்த சின்ன சின்ன சண்டைகள் இப்போது சிரிப்பாக மாறப்போகுது. ஒரு மேசையில் உட்காந்து பேசுகிற நேரம் வரும். அது ஒரு பெரிய சந்தோஷமாக இல்லாமல் இருந்தாலுமே மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி இருந்தாலே போதும். அந்த அமைதி தான் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றவும் போகுது. ஒரு நாள் திடீர்னு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை பற்றியதாக இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், அல்லது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கான ஒன்றா இருக்கலாம், உங்கள் ஆசை சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். அந்த செய்தியை கேட்ட உடனே உங்கள் கண்ணில் தண்ணீர் வர அளவுக்கு, ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கானதாக இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு மனசு கண்டிப்பாக சொல்லும். இப்போ தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான பாதை, இப்போ தான் உங்கள் வாழ்க்கை சரியான பாதைக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அவசரமாக எதையுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மெதுவாக நடந்தாலும் நிலையான முன்னேற்றம் வரும். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் சரியான இடத்துல சரியான திசையில் இருக்கக்கூடும். நீங்கள் முன்னாடி போல் எல்லாரையுமே நம்ப மாட்டீங்க. யாரிடம் என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சு பேசுவீங்க. அது உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுருக்கும். அனுபவம் அப்படிங்கிறது உங்களை புத்திசாலியாக மாற்றிடும். ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுப்பீங்க. இனிமே நான் பயப்பட மாட்டேன், நான் முன்னேறணும் அப்படின்னு. அந்த ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை முழுக்க முழுக்க மாற்றப்போகுது. அந்த நாளிலிருந்து உங்கள் நடை மாறும், உங்கள் பேச்சு மாறும், உங்கள் நம்பிக்கை மாறும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மெதுவாக பின்னாடி போயிருக்கும். முன்னாடி நல்ல பாதை மட்டும் தெரிஞ்சிருக்கும். அந்த பாதையில் நீங்கள் நிம்மதியாக நடக்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. அதனால் ரிஷப ராசிக்காரங்க இனி எதுக்காகவும் யாருக்காகவுமே பயப்பட வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரிஷப ராசிக்காரங்க யாரை நினச்சும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. பணம் இல்லை, காசு இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான செல்வம் உங்ககிட்ட கண்டிப்பாக வரதான் போகுது. அந்த ஒரு நல்ல செய்தி வந்ததுக்கப்புறம் ரிஷப ராசிக்காரங்களுடைய மனநிலைங்கிறது மெதுவாக ஆரம்பித்து முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சா பயம்தான் முதல்ல வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த விஷயத்தை கேட்டாலுமே மனசு சும்மா அமைதியாக இருக்கும். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாகணும். காலையில் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது கூட மனசு ரொம்பவே சந்தோஷமாக தான் கிளம்பணும், எந்த விஷயமா இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுதே இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மெதுவாக மறைஞ்சு முன்னாடி நல்ல பாதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த பாதையில் நீங்கள் நிதானமாக நடக்க ஆரம்பிங்க. அவசரம் இல்லாமல், பயம் இல்லாமல், நம்பிக்கையோடு முன்னேறுங்க. இதுதான் இந்த மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக இருக்க போகுது. பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி மன அமைதி குடும்பத்தில் சந்தோஷம் பணநிலை சரியாகி வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக நல்ல பாதைக்கு திரும்பும். நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுக்க தான் போகிறாரு. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும்
நல்லபடியாக வெற்றியோடு முடியணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.